என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுவா தென்னங்குருத்து இருக்குல்ல, தென்னை மரம் வெட்டின தென்னை மரத்துல உள்ள குருத்து இருக்கும். இந்த குருத்தை எடுத்துட்டு இருக்கும். கொஞ்சம் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் டேஸ்ட் எதுவுமே இருக்காது. வெட்டிட்டு சூப்பரா இருக்கும். வில்லேஜ் சைடு கிடைக்குங்க சரியான டேஸ்டா இருக்கும். சுத்தலாம் இந்த லேயரா இல்லனா இது உள்ள இருக்குது இதான். அது உள்ள இருக்கிறது பொறுத்து தான். பட் இதுவுமே நல்லா தான் இருக்கும். இன்னும் சரியான டேஸ்டா இருக்கும். சூப்பர் டேஸ்ட். இதான் அந்த மட்டை. இதுதான் வளர்ந்து பெரிய ஓலையா வரும். இதுதான் அந்த தண்டு. நல்லா இடிச்சு கிடக்கும் இது. இங்க இருக்கு. இவ்வளோ கட் பண்ணி எடுத்துட்டு தூர போட்டு இதுங்க நல்லா இருக்கும். மீதியை தூர விடணும். இது ஆவாது மட்டை. உரிச்சு வச்சிருக்கோம்ல ஆல்ரெடி, உரிச்சுட்டே இருக்கணும். உரிச்சு ஒருத்தர் அங்கே வா சென்டரில் இருப்பார். இவ்வளோதான் திங்குக்கு அவங்க நேராக கீழே இருக்குது. இந்த ஒரு மட்டையும் முடிச்சிட்டோம்னா அடுத்து டேரெக்டாக தின்றலாம். இதுதான் பொறுத்து சரிதா? இதுதான் அந்த பொறுத்து. இதுதான் ஆகப்பட்ட ரேட்டு. நம்ம இதை அறுத்து எடுத்து தின்னுப்போம். எல்லாம் எடுத்தாச்சு. என்ன தின்னுக்கலாம் நான் எழுதணும். சரியான டேஸ்ட். எவ்வளோ இருக்கு வயலில் ஒரு பட்டு ஒரு மரம் வேண்டாம் எக்ஸ்ட்ரா இருக்கும். தென்னை மரத்தை வெட்டணும். தென்னை மரத்துக்கு கொண்டே வந்து வெட்டி கொடுத்து எடுக்கணும். இது அவ்வளோ இயற்கையான சத்து குழுமை. நீங்களும் கிடைச்சா வெட்டி சாப்பிடுங்க கொடுத்து.